ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 6ஆம் நாள் தொடக்கம். உப்பு தண்ணீரிலிருந்து உண்டாயிற்று. அப்பொழுது உப்பினுடைய சுயரூபம் என்ன? ஜலரூபம் ஆகும், அதாவது தண்ணீராகும். ஆனால் ஜலத்திலிருந்தே உப்பு உண்டானது, அதனால் உப்பினுடைய சுயரூபம் ஜலமாகும். அந்த ஜலத்தில் உண்டான உப்பு தான் உண்டாயிருந்த வஸ்துவில் சேரும்போது அதே ரூபமாகி வேறு ரூபம் இல்லாமல் ஆயிற்று. இம்மாதிரியேதான் ஜீவனிலிருந்து மனம் உண்டானது. அந்த மனம் தான் உண்டான ஜீவனில் சேர்ந்தபோது ஜீவனில் லயித்து வேறொன்றுமில்லாமலாய் ஜீவ ரூப மாத்திரமாய் தீருகிறது. அதனால் தான் தூங்கும் போது யாதொன்றும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் ஆயிற்று. ஆனால் அந்த குழந்தை தூக்கம் விழித்த பொழுது அழுவதும் பால் குடிப்பதும் செய்கிறதல்லவா? செய்வதுண்டு. அப்பொழுது மனம் இல்லாவிடில் அழுகிறதற்கோ பால் குடிக்கிறதற்கோ முடியுமா? முடியாது. அது அழவும் பால் குடிக்கவும் செய்கிறது. ஆனால் பால் எப்படி உண்டாகிறது என்றும் அது எங்கிருந்து உண்டாகிறது என்றும் அது எங்கிருந்து கிடைக்கிறதென்றும் அக்குழந்தை ஆலோசிப்பதற்கு முடியுமா? முடியாது. அதன் காரணம் என்ன? அதற்கு சக்தி இல்லாததால். அதற்கு சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் சக்தி இல்லாவிடில் அதற்கு அழுகிறதற்கோ பால் குடிக்கிறதற்கோ முடியாது. ஆனால் ஆலோசனை எவ்விடமிருந்து உண்டாகின்றது? மனதிலிருந்து. ஆலோசிப்பதற்கு என்ன வேண்டும்? மனம் உண்டாயிருக்க வேண்டும். மனம் உண்டாயிருந்தாலும் ஆலோசிப்பதற்கு முடிகிறதில்லை. ஏனென்றால் அக்குழந்தை அழும் பொழுதும் பால் குடிக்கும் பொழுதும் அதற்கு மனம் இல்லையா? அப்போது அதற்கு ஆலோசிக்க முடியுமா? முடியாது. அதற்கு காரணம் என்ன? குழந்தைகளுக்கு சாதாரணமாய் என்ன இல்லை என்று சொல்லுவது? புத்தி இல்லை என்று சொல்கிறார்கள். புத்தி இல்லாவிடில் ஆலோசிப்பதற்கு முடியுமா? முடியாது. அப்பொழுது ஆலோசிப்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? புத்தி உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது ஆலோசிக்கின்றது புத்தி ஆகின்றது. அந்த புத்தி பல காரியங்களை குறித்தும் ஆலோசிக்கின்றதாகும். அவ்விதம் ஆலோசிப்பதற்குள்ள காரியங்களை எவ்விடம் வைத்துக் கொண்டிருக்கிறது? மனதில். அப்பொழுது பல காரியங்களை குறித்தும் ஆலோசிப்பதற்காக பத்திரப்படுத்தி இருக்கின்ற இடமாகும் மனம். அந்த மனமாயிருக்கிற இடத்தில் புத்தி போய் ஆலோசிக்கின்றது. ஆனால் அந்த மனத்தினிடம் எதுவென்றால், நீர் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசிக்கும் பொழுது உம்முடைய ஆலோசனையும் உமது கண்விழிகளும் எந்த பக்கமாக போகின்றன? மேல் பக்கமாய் போகின்றன. அப்பொழுது ஆலோசிப்பது எவ்விடத்தில்? மனதில். மனத்தினுடைய இடம் கீழே நெஞ்சுக்கு மத்தியில் இருக்குமென்றால் ஆலோசனை மேல்பாகம் போக காரணம் என்ன? கீழ்பாகத்தில் உள்ள நெஞ்சிக்குழியில் அல்லவா பார்க்க வேண்டியது? ஆம், கீழே நெஞ்சிக்குழியில் தான் பார்க்க வேண்டியது. ஆலோசிக்கும் சமயம் அவ்விதம் பார்க்கிறதுண்டா? அவ்விதம் பார்க்கிறதில்லை. ஆனால் இதோ இந்த வீட்டின் வடப்பக்கத்து அறையினுள் ஒரு சாமானை நீர் வைத்துவிட்டு தேவையான போது அதை அந்த வீட்டின் தென்புறம் இருக்கும் அறைக்குள் போய் பார்த்தால் கிடைக்குமோ? கிடைக்காது. ஏன்? வைத்த இடத்தில் பார்க்காததினால். வைத்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்தில் பார்த்தால் கிடைக்குமோ? கிடைக்காது. இந்த பிரகாரத்தில் தான் நமக்கு ஏதேனும் காரியங்களை பற்றியும் ஆலோசிப்பதற்கு பத்திரப்படுத்தி எடுக்கிற
இடம் எங்கே? மனதில். ஆகையினால் ஆலோசிப்பதற்குள்ள காரியங்களை பத்திரப்படுத்துவது மனதில்தான். அதனால் ஆகும் மனத்தினுடைய இடம் புருவ மத்தியம் என்று சொல்ல காரணம். புரு என்று சொல்லுவது இரண்டு கண்களினுடைய புருவங்கள், அதனுடைய மத்தியத்திற்கே புருவ மத்தியம் என்று சொல்லுவது. அதுவேயாகும் மனத்தினுடைய இடம். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர். அந்த இருதயம் நீர் தொட்டு காண்பித்த நெஞ்சி குழியிலாகும் என்றால் அங்கு மூடுவதற்கோ திறப்பதற்கோ ஏதாகிலும் உண்டோ? இல்லை. இருதயம் இல்லை என்றால் நமக்கு யாதொரு பிரகாசமோ யாதொன்றும் காண்பதற்கோ சாத்தியமாகுமா? இல்லை. அப்போது பிரகாசிப்பது எவ்விடமிருந்து? இருதயத்திலிருந்து. நீர் குருடனை பார்த்திருக்கின்றீரா? ஓ, பார்த்திருக்கின்றேன். அவருக்கு யாதொரு பிரகாசமும் இருக்கிறதா? அல்லது ஏதேனும் காண்பதற்கு முடியுமோ? அவருக்கு யாதொரு பிரகாசமும் இல்லை, யாதொன்றும் பார்ப்பதற்கும் முடியாது. என்ன காரணம்? அவருக்கு கண்களோ இருதயமோ குருடு? கண்கள் தான் குருடு. இருதயம் நீர் சொல்லிய இடமாயிருந்தால் அவ்விடமிருந்து ஒளியோ மற்ற ஏதாவது காட்சியோ உண்டா? இல்லை. ஏன்? கண்கள் குருடானதினால். உமக்கு இப்பொழுது கண்கள் குருடா? இல்லை. உமக்கு இப்போது பிரகாசம் இல்லையோ? இவையெல்லாம் காண்பதில்லையோ? பிரகாசமும் உண்டு, காண்பதும் உண்டு. ஆனால் உங்கள் கண்களை மூடினால் உமக்கு பிரகாசிப்பதோ அல்லது ஏதேனும் காண்பதோ உண்டோ? இல்லை. என்ன காரணம்? கண்களை மூடியதினால். கண்களை மூடினால் என்னவாகின்றது? இருட்டாகின்றது. ஏன் நீர் உமது கண்களை மூடினீரா? இருதயத்தை மூடினீரா? கண்களையே தான் மூடியது. நீர் சொல்லிய பிரகாரம் இதயம் நெஞ்சுக்குழியில் இருந்தால் ஏன் அவ்விடமிருந்து பிரகாசிப்பதற்கோ காண்பதற்கோ முடியவில்லை? கண்களை மூடியதினால். கண்கள் திறந்திருந்தாலோ பிரகாசம் உண்டாகிறது. அந்த பிரகாசம் நமக்கு எவ்விடமிருந்து உண்டாகிறது? மேல் பாகத்திலிருந்து. அப்போது எந்த பிரகாரம் பார்த்தாலும் மேலே இருந்தல்லாமல் கீழே இருந்து பிரகாசம் உண்டாகிறதில்லை. தவிர ராத்திரியானால் நமக்கு என்னவாகின்றது? இருட்டாகின்றது. பகல் ஆனாலோ வெளிச்சமாகின்றது. அந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்டாகிறது? ஆகாசத்திலிருந்து. ஆகாசம் மேலேயா கீழேயா? மேலேதான். அப்போது எவ்விதத்தில் பார்த்தாலும் மேலே இருந்துதான் பிரகாசம் உண்டாகின்றது, கீழே இருந்தல்ல. அதல்லாமல் நாம் ஏதாவது ஒரு விளக்கை பொருத்தி வைத்தால் அந்த விளக்கின் எந்த பாகத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகிறது? மேல் பாகத்திலிருந்து. அதில் பிரகாசம் உண்டாகின்றதற்கு என்ன வேண்டும்? அக்னி வேண்டும். அக்னி இல்லாவிடில் பிரகாசம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்போது வெளிச்சம் எதிலிருந்து உண்டாகிறது? அக்னியிலிருந்து. வெளிச்சம் இல்லாவிடில் அக்னி இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது வெளிச்சம் இல்லையானாலும் அக்னி இருக்கிறது. அக்னி இல்லாவிட்டால் வெளிச்சம் இல்லை. ஆகையினால் அக்னியில் இருந்தாகும் வெளிச்சம் உண்டாகிறது. அந்த அக்னி நம்மில் இருக்கின்றதா இல்லையா? நம்மில் இருக்கின்றது. அந்த அக்னி நம்மில் எங்கே இருக்கின்றது? நம்முடைய வயிற்றில் இருக்கின்றது. வயிற்றில் உள்ள அக்னியால் ஆகும் குணம் என்ன? நாம் உண்டவற்றையெல்லாம் தகிப்பது, அதாவது எரிய செய்வது அதன் குணம். ஆனால் இதுவரையிலும் இவ்வுலகத்தில் உள்ள யாருக்காவது சாப்பிட்ட உணவுகள் எரிந்ததுண்டா? எரிந்திருக்கிறது. ஒரு காலம் இல்லை. ஏனென்றால் நாம் உணவுகளை எல்லாம் உண்பது எப்படி என்றால் மசாலைகள், அதாவது மிளகு, மல்லி முதலிய சாமான்களை அம்மியில் வைத்து அரைத்து உருண்டையாக்கி எடுக்கின்றோமோ அதே விதத்தில் நாம் உண்ணும் உணவுகளை வாயில் போட்டு பற்களால் மெல்லுகின்றதே அரைக்கின்றதாகும். இந்த பிரகாரம் அரைத்தரைத்து உள்ளில் விழுங்குகின்றோம். அந்தப்படி விழுங்கிய உணவு உருண்டை உருண்டையாய் மலமாக வெளியில் வருகின்றது. அவை எரிந்ததாக காணப்படுவதில்லை. அதல்லாமல் நாம் உண்ணுகின்ற உணவுகளில்
ஏதாவது காய்களுடைய துண்டுகள் மெல்லாமல் விழுங்கி போனால் அவை எந்த விதத்தில் வெளிவருகின்றன? அதே விதத்தில் வெளிவருகின்றன. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.